சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கு அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஒருவேளை டபுள் எலிமினேஷன் இருந்தா எந்த 2 போட்டியாளர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற 1-on-1 ரவுண்டில் 2 போட்டியாளர்கள் பேட்டில் அடிப்படையில் மோதுறாங்க. 2 பேரும் அவங்களுடைய தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க பெஸ்ட்டாக பாடிட்டாங்கன்னா பெஸ்ட்டாக பாடுறவங்களுக்கு கோல்டன் ஷவரும், இன்னொருத்தவங்க எந்த விதமான அப்ளாஸும் வாங்காம அவங்க இடத்துல போய் உட்காரணும். இதுல 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணாமல் போகலாம். ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு கோல்டன் ஷவர் கிடைக்காம போகலாம். ஒரு சில நேரங்களில் 2 பேருக்கு கூட கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் அபிஷேகா அக்ஷித் கூட சேர்ந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுமன் ராஜும் தான் கூட பாடின போட்டியாளரை விட இவரும் பெஸ்ட்டாக பாடியிருக்காரு. சுமன் ராஜ் கூட பாடினவருக்கும் இவருக்கும் ஒரே நேரத்தில் கோல்டன் கொடுக்கலாமா அப்படிங்கிற முடிவு கூட இப்போ ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல கடந்த ஒரு 3 வாரமாவே எலிமினேஷன் அப்படிங்கிறது நடக்கல. லாஸ்டா டபுள் எலிமினேஷன் மூலமா மகதியும் மேகாவும் ஒரே வாரத்தில் இந்த ஷோல இருந்து வெளியனுப்பப்பட்டிருக்காங்க. டாப் 14 டாப் 12 குறைச்சிருக்காங்க. அடுத்ததா டாப் 12 டாப் 10க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஜட்ஜஸோட மோட்டிவா இருக்குதான். அந்த அடிப்படையில் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன் டபுள் எலிமினேஷன் வைக்கிறாங்கன்னா, இந்த சீசன் ஆரம்பிச்சு இப்போ 4 மாதம் கடந்து வந்துட்டோம். இன்னும் இந்த சீசன் முடிகிறதுக்கு ஒரு 2-3 மாதங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள டாப் 12 வந்து டாப் 10 குறைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரமும் டிக்கெட் ஃபினாலில் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். கடைசியாக ஃபினாலேன்னு சொல்லி இந்த 2 மாசத்துல எல்லா வேலையும் பார்க்கணும். அதனாலவோ என்னவோ தெரியல, இந்த சீசன்ல ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த வாரம் நடக்க போற 1-on-1 பேட்டில் சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நபர்களை டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளிட்டு, அப்படி டேஞ்சர் ஜோன்ல போயிட்டு அதுலயும் சுமாரா பாடிருக்காங்கல்ல, அதுல ஒரு நபரையோ தேவைப்பட்டா 2 நபரையோ கூட ஒரே நேரத்தில் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிறது இப்ப நியூஸா கிடைச்சிருக்குது. ஸ்ரேயா ஸ்ரீராம், ஜினோஜ், சுமன் ராஜ், அபிஷேகா, அதே மாதிரி அக்ஷித், இவங்க எல்லாருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இதுல இவங்களை விட ரொம்ப சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூட இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு நபரோ 2 நபரோ இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த வாரம் அபிஷேகாவும் சுமன் ராஜும் சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவங்களும் டேஞ்சர் ஜோனுக்கு போகலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அபிஷேகா, சுமன் ராஜ் இவங்க எல்லாருமே இந்த சீசன்ல ஆரம்பத்தது இப்போ வரைக்கும் கூடுமான அளவுக்கு எல்லா வாரங்களும் மோஸ்ட்லி இவங்க வந்து கோல்டன் ஷவர் வாங்கிடுறாங்க. கோல்டன் ஷவர் வாங்காம ஒரு சில வாரங்கள் ஸ்கிப் ஆகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடிய இந்த போட்டியாளர்கள்ல இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் மூலமா போனா எந்த 2 போட்டியாளர் வெளில போனா கரெக்டா இருக்கும், இல்லை இந்த வாரம் எலிமினேஷன் வைக்காம அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.